உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்யபிரபாகரன். மெட்டா ட்ரேடர் 4 அதாவது MT4 ஓட ஒரு சில பேசிக் யூசேஜை நம்ம பார்க்கலாம். அதாவது வாட்ச் லிஸ்ட்டில், அதாவது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஃபேவரட் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறது, இல்லை தேவையில்லாத ஸ்டாக்ஸு, அப்புறம் கரன்சி பேரும், சரிங்களா? ஸோ தேவையில்லாத கரன்சி பேரை நம்ம எப்படி வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறது, அப்புறம் எப்படி டைம் ஃப்ரேமை நம்ம சார்ட்டில், சரிங்களா? ஸோ சார்ட்டில் எப்படி நம்ம டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் நம்மளுடைய ப்ராஃபிட் ஹிஸ்ட்ரியை நம்ம தேவையான கஸ்டம் பீரியட் எப்படி செலக்ட் பண்ணுறது, 1 வீக் எப்படி, ஒன் டே எப்படி, 1 மந்த்து எப்படி பார்க்குறது, கஸ்டம் பீரியட், அதாவது நம்மளுக்கு தேவையான டேட்லேருந்து டேட் வரைக்கும், தேவையான டேட் வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ், அப்படி அந்த ஹிஸ்ட்ரியை எப்படி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பேசிக் யூசேஜை மட்டும் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், சரிங்க நண்பர்களே. வீடியோக்குள் நுழைந்து விடுவோமா? சரி, என்னோடய MT4 நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ 27 கரன்சி பேர் ஆக்சுவலாக நான் வாட்ச் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அந்த 27 கரன்சி பேரை ஆக்சுவலாக நான் வச்சுருக்கேன். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு ஃபேவரட் கரன்சி பேர் ஒரு 5 இருக்குதுன்னா அதை மட்டும் நம்ம முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். அதை நான் எப்படின்னு இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 27 கரன்சி பேரையும் ஆக்சுவலாக நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். ஸோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 4 6 8 ஒரு 12 14 கரன்சி பேர் தான் இருக்குது, சரிங்களா? அது இல்லாமல் ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வரிசைப்படி இல்லாமல் கச்சாமச்சான்னு இருக்குது. சரி, இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ யூரோ ஜேபிஓ இருக்குங்களா? இப்போ யூரோ ஜேபிஓ சார்ட்டில் இருக்குது. எனக்கு தேவையானபடி நான் 27 கரன்சி பேரை வச்சுக்கணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நான் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 14 கரன்சி பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இருக்கிறது, சரிங்களா? சரி, இப்போ இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த குப்பை தொட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டெலீட் ஆப்ஷன். ஸோ அதை நம்ம டச் பண்ண உடனே இந்த யூரோ ஜேபிஐ மட்டும் பாருங்கள், பாக்ஸ் இல்லை. ஸோ மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குப்பை தொட்டி மாதிரி இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ண உடனே இந்த பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் நேராக. ஸோ அதை நான் டெலீட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஏன்னா யூரோ ஜேபிஐ மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம சார்ட்டு எந்த சார்ட்டு இருக்கோ கரண்ட்டாக அந்த சார்ட்டுக்கு நேராக பார்த்திங்கன்னா அது டெலீட் ஆகாது. ஸோ அதனால தான். சரி, இப்போ நான் டச் பண்ணால் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. யூரோ ஜேபிஐ மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ முன்னாடி வாட்ச் லிஸ்ட்டில் பாருங்கள், யூரோ ஜேபிஐ தான் இருக்குது. நம்ம சார்ட்டு போய்ட்டு இந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே நம்ம டச் பண்ணோம்னா கூட யூரோ ஜேபிஐ ஒன்று மட்டும்தான் இருக்குது. இப்போ எனக்கு 27 கரன்சி பேர் வேணும். அப்போ நான் என்ன பண்ணோம்னா, மறுபடியும் இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை நான் டச் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணோம்னா என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ, என்னென்ன கரன்சி பேர் இருக்கோ அந்த லிஸ்ட்டெல்லாம் வரும். அதில் முதல்ல ஃபாரெக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நான் டச் பண்ணுறேன். அதில் ஒரு சில கரன்சி பேர் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஃபாரெக்ஸ் எக்ஸ்டெண்டட் 2 எக்ஸ்டெண்டட் 1 இருக்குங்களா, அந்த ரெண்டுமே நான் டச் பண்ணுறேன். ஃபாரெக்ஸ் எக்ஸ்டெண்டட் 2ல் பாருங்கள் ஒரு சில கரன்சி பேர் இருக்குது. ஃபாரெக்ஸ் எக்ஸ்டெண்டட் 1ல் ஒரு சில கரன்சி பேர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எனக்கு வேணுமா, அப்போ முதல்ல ஏயூடி கேட். ஸோ ஏயூடி கேட்டுக்கு நேராக நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே போயிடுச்சு, சரிங்களா? இங்கேருந்து போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் அது போய்ட்டு ஆட் ஆகிடும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல்ல ஏயூடி கேட், சரிங்களா? அடுத்தது ஏயூடி செஃப், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மூணுத்துலேயும் நீங்கள் இப்போ நான் 3 ஆப்ஷன் ஓப்பன் பண்ணேன் பார்த்தீங்களா, ஃபாரெக்ஸ் எக்ஸ்டெண்டட் 1 எக்ஸ்டெண்டட் 2 ஃபாரெக்ஸ்னு இந்த 3த்தில் தான் எல்லா கரன்சி பேரும் இருக்கும், சரிங்களா? ஸோ ஏயூடி கேட் இது பண்ணிட்டோம். இப்போ ஏயூடி செஃப், ஏயூடி ஜேபிஒய், அடுத்து ஏயூடி என்எஸ்டி, அடுத்து ஏயூடி யூஎஸ்டி. சரி, அடுத்து கேட் செஃப், கேட் ஜேபிஒய், அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது கேட் செஃப், கேட் ஜேபிஒய். சரி, அடுத்து யூரோ ஏயூடி, யூரோ கேடு, யூரோ செஃப், யூரோ ஜிபிபி, யூரோ ஜேபிஒய் எங்கே இருக்குது, யூரோ ஜேபிஒய் ஆல்ரெடி இருக்குது, நம்ம சார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, யூரோ ஜேபிஒய் அங்கேயே இருக்குது. அடுத்து யூரோ என்எஸ்டி, அடுத்து யூரோ யூஎஸ்டி. சரி, அடுத்து ஜிபிபி. ஸோ ஜிபிபியில் ஜிபிபி ஏயூடி, ஜிபிபி கேடு, ஜிபிபி செஃப்பு, ஜிபிபி என்எஸ்டி, ஜிபிபி ஜேபிஒய், அடுத்து தான் என்எஸ்டி வந்துருக்கணும். சரி, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அடுத்து ஜிபிபி யூஎஸ்டி, அடுத்து என்எஸ்டி பேர். ஸோ என்எஸ்டி பேரில் என்எஸ்டி கேடு, என்எஸ்டி செஃப், என்எஸ்டி ஜேபிஒய், என்எஸ்டி யூஎஸ்டி, சரிங்களா?
அடுத்து யூஎஸ்டி பேர், யூஎஸ்டி கேடு, யூஎஸ்டி செஃப், யூஎஸ்டி ஜேபிஒய். சரிங்களா? ஸோ நம்ம 27 கரன்சி பேரையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம பேக் வந்துடுறோம். ஸோ பேக் வந்தபோது முன்ன 1 தானே இருந்தது. இப்போ பாருங்கள் அந்த 27 கரன்சி பேரும் இங்கே வந்துடுச்சு. இப்போ சார்ட்லேருந்து நம்ம சார்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம், இந்த டாலர் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோடனே இப்போ அந்த 27 கரன்சி பேரும் ஆட் ஆகிடுச்சு. சரி, இப்போ ஈரோ ஜேபிஐ முதல்ல இருக்குது. ஆனால் எனக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும்ல. ஸோ ஏயுடி கார்டு ஏயுடி செஃப்னு தான் வரணும். இதுவே உங்களுடைய கரன்சி பேர் வந்து ஃபேவரட் கரன்சி பேர் ஏதாவது இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு முன்னாடி வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு முன்னாடி எந்த கரன்சி பேர் வேணும், அதுக்கப்புறம் என்ன கரன்சி பேர் வேணுன்ற உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் நம்ம இந்த ஏரோ மார்க் போட்ட இந்த சிம்பிள் மார்க்கெட் வாட்ச் இருக்குது பார்த்திங்கன்னா, கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடிட் ஆப்ஷன், அதாவது பென்சில் ஐக்கான் போட்டால் இதை நான் கிளிக் பண்ணுறேன் சிம்பிளை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குங்களா, இப்போது நம்ம தேவையானபடி எப்படி மாற்றணும்னா 3 டாட் லைன் மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா? 3 டாட் லைன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல டச் பண்ணி அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும்போது தரன்னு இழுக்கும்போது நம்மளுக்கு தேவையான இடத்துல அதை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஈரோ ஜேபி எங்கே இருக்கணும்னா ஈரோ ஜிபிபிக்கு அடுத்து ஈரோ ஜேபிஓ இருக்கணும், அங்கே விட்டுட்டேன். கரெக்டுங்களா? இப்போ வந்துடுச்சிங்களா? இப்போ வந்து எடிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நான் ஈரோ யூஎஸ்டி உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அந்த 3 டாட் போட்ட லைனில் நம்ம டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இழுத்துட்டு வந்து நம்ம இங்கே மேலே விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பேக் வந்துடுறேன் நான். இப்போ சார்ட்டில் பார்க்கும்போது யூரோ எஸ்டி முன்னாடி இருக்குது. நம்ம அதை டச் பண்ணோடனே நம்மளோட சார்ட் வந்துடுச்சு. கரெக்டுங்களா? சரி, இப்போது ஆனால் எனக்கு வந்து நான் வரிசைப்படி தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா யூரோ பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூரோ எஸ்டியை அது இருக்க வேண்டிய இடத்துல நான் வச்சுட்டேன். இப்போ சரி, 27 எனக்கு தேவையானதை நான் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சார்ட்டில் ஆக்சுவலாக இதுதான் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில். இப்போ வந்து நம்ம சார்ட்டில் இருக்கோமா, எனக்கு ஏயுடி கார்டு வேணும். ஸோ ஏயுடி கார்டு செட் பண்ணிக்கலாம். டச் பண்ணும்போது அந்த சார்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு கேட் செஃப் வேணும். ஸோ டச் பண்ணும்போது அந்த சார்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும் இது. சரி, அடுத்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏயுடி கார்டு H1ன்னு இருக்கா. ஸோ இந்த H1 என்னென்னா 1 ஹவர் கேண்டில். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வேணும்னா அந்த சார்ட்டை வந்து ஒரு டச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் M1 M5 M15 இருக்குங்களா, அதெல்லாம் வந்து மினிட்ஸ். அதாவது 1 மினிட் கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில், 15 மினிட்ஸ் கேண்டில் அந்த மாதிரி. ஸோ H4னா 4 ஹவர் கேண்டில், D1னா டெய்லி கேண்டில். ஸோ நம்மளுக்கு டெய்லி கேண்டில் வேணும்னா D1 டச் பண்ண உடனே டெய்லி கேண்டில் வந்துடும். இல்லை எனக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வரணும்னா M15 டச் பண்ணோம்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துடும். ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 ஹவர் கேண்டில் தான். ஸோ மற்ற எதையும் நான் பார்க்க மாட்டேன். அதனால் நான் H1 நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அடுத்து மறுபடியும் நான் வந்து டச் பண்ணுறேன். இந்த ரவுண்டு, ரெக்டாங்குலரு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை நம்ம டச் பண்ண உடனே நம்ம ஏதாவது ட்ராப் பண்ணோம்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஏரோ மார்க்கு, வெர்டிக்கல் லைனு, ஹரிசாண்டல் லைனு, ஸோ ட்ரெண்ட் லைனு, ஸோ அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்மளுடைய விருப்பம். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி சிம்பிள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரொம்ப லாங்காக இருக்கிற கேண்டில் நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட் என்ன, க்ளோஸ் என்ன, ஹை என்ன, லோ என்ன அப்படிங்கிறத மேலே அந்த ஏயுடி H1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல காமிக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக அந்த மறுபடியும் அந்த இங்கே கூட இருக்குது பாருங்கள். இதை நம்ம டச் பண்ண உடனே ஒரு முறை டச் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வரும், இன்னொரு முறை டச் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் போயிடும். ஆக்சுவலாக எந்த ஒரு கேண்டிலோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா கடைசி லாஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான் ஆக்சுவலாக இங்கே மேலே ஷோ ஆகும். இல்லை எனக்கு தேவையான கேண்டிலோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ண உடனே அந்த கேண்டிலுக்கு நேராக என்ன ஓப்பன் ஆகி லோ க்ளோஸோ அது நம்மளுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா. மேலே பாருங்கள், நான் இப்போ மூவ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான கேண்டிலோட ஓப்பன் ஆகி லோ க்ளோஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஏதாவது கீழே ஏரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனில் பண்ணோம்னா என்ன ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்ம ஏதாவது பை ஆர்டர் செல் ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஆர்டர் என்னென்ன ஆர்டர் வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். அதுக்கடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹிஸ்ட்ரி எம்டின்னு இருக்குது. நான் ஒரு ட்ரேடிங்கும் பண்ணல, டெபாசிட் மட்டும் தான் $5 பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே $5 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் $5 நான் பண்ணியிருக்கேன். அதனால் எம்டி ஹிஸ்ட்ரின்னு வருது. இன்கேஸ் நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இது வந்து டுடே, அதாவது
இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேடிங் பண்ணுறோமோ அது நம்ம காமிக்கும். இல்லை எனக்கு லாஸ்ட் வீக்கோட ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னாக்கா இப்போ முதல்ல லாஸ்ட் வீக் இருக்குங்களா, அடுத்து லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட்டு 3 months, அடுத்து கஸ்டம் பீரியட். சரிங்களா? இப்போ நான் லாஸ்ட் வீக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக்குன்னும் போது நான் 2ஆம் தேதி, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி. ஸோ 2ஆம் தேதி நான் ஒரு $5 டெபாசிட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான் காமிக்குது. நான் எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ணல, அதனால் அது காமிக்கல. சரிங்களா? ஸோ அதே இல்லை கஸ்டம் பீரியட் எனக்கு வேணும் அப்படின்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வேணும் அப்படிங்கிறத நீ இதை பண்ணி இந்த டன் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு சில இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா MT4ஓட பேசிக் யூசேஜ் தான். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு இது பெரிய விஷயம் தானே. ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.